சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்னா மட்டன் பிரியாணியும் கோல்டன் ப்ரான்ஸும் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஸோ வெளியில் போயிட்டு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ப்ளஸ் ஜூஸ், எனக்கு அவகோடா மில்க் ஷேக் ரொம்ப பிடிக்கும். ருத்ரா வந்து சீஸ் ஆம்லேட் சாப்பிட்டுட்டு பாதியோடு ஓடிட்டான். அதுக்கப்புறம் நான் கோல்டன் ப்ரான் வந்து ரெடி பண்ணுறதுக்கு மேரினேட் பண்ணேன். ஸோ இதுதான் ஆக்சுவலாக அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஹாட் வாட்டர்லையும் அப்புறம் டர்மரிக்லையும் வாஷ் பண்ணிவிட்டு, அடுத்து மட்டன் பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸும் நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதுக்கு தேவையான பேஸ்ட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக அதில் மேரினேட் பண்ணி வச்சதுக்கப்புறம் வந்து ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ஈஸியாக நம்ம சிம்பிளாக ஒரு 45 மினிட்ஸில் நம்ம நான்வெஜ்ஜாக இருந்தால் கூட அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது மேரினேட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண பேஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை வந்து எதுலேயுமே எந்த ஒரு நான்வெஜ்க்குமே நம்ம நல்லா பவுட்ராவோ இல்லை பேஸ்ட்டாவோ யூஸ் பண்ணால் அதோடய டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மட்டன் பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து 1 by 1 என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ கோல்டன் ப்ரான் வந்து ஆல்மோஸ்ட் ரெடியாகிற ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. ஸோ இப்போ அந்த ப்ரானை கம்ப்ளீட் பண்ணதுனால இப்போ நான் மட்டன் பிரியாணிக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சிம்பிளாக பிரியாணி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஒரு பக்கம் கிரேவி, மட்டன் பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்லோவாக அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கும் போது தனியாக மட்டனை வேக வச்சு எடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணேன் அப்படின்னா, பாஸ்மதி ரைஸை வந்து தனியாக பாயில் பண்ணி ஒரு ஹாஃப் பாயில்டு ஸ்டேஜில் வந்து அந்த ரைஸையும் நான் தனியாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பிரியாணிக்கு தேவையான மிக்ஸ் எல்லாம் வந்து அந்த பிரியாணி பவுலில் வச்சு ஃப்ரை பண்ணி அதை வந்து நல்லா அந்த மசாலாலாம் ஆட் ஆயிடுச்சா அப்படிங்கிறத பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா இந்த செமி பாயில் பண்ணி வச்ச பாஸ்மதி ரைஸையும் அதோட ஆட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக யார் வேணால் பிரியாணி பண்ணிடலாங்க. இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. இது ஹைதராபாதி ஸ்டைல் பிரியாணின்னு நம்ம சொல்லலாம். பட் எனக்கு இது தான் சிம்பிளாக பட்டுச்சு. ஸோ எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சாச்சு. பிரியாணி சாப்பிட்டதோடு போய் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கலாம்.